யூகேல வந்து நீங்கள் எப்படி வந்து பிஆர் வாங்கலாம், கிரிமினல் அண்ட் போலீஸ் ரெக்கார்ட், எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இங்கே யூகேல உங்களுக்கு இருக்கக்கூடாது. இது வந்து கடைசியில் Brexit has happened. both EU and non-EU professionals are in the level playing field. அவங்களுக்கும் வந்து வீசா வாங்கி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்க நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ரிக்வெஸ்டடான வீடியோ நம்ம போட போகிறேன். அது என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகேல வந்து நீங்கள் எப்படி வந்து பிஆர் வாங்கலாம், அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அண்ட் இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்க போகுது. அஸ் வெல் அஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் லைஃப்க்கு அப்புறம் நீங்கள் எப்படி வந்து பிஆர் வாங்கலாம், இல்லை உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு அப்புறம் நீங்கள் எப்படி பிஆர் வாங்கலாம், இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இருப்பீங்க, மேபி இன்ஜினியரிங்கில் இருப்பீங்க, இல்லை வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைப்பீங்க யூகேக்கு வந்துட்டு, இல்லை நீங்கள் வந்து நர்சிங் ஜாப்ஸில் இருப்பீங்க, அந்த ஃபீல்ட்ஸ்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து பிஆர் வாங்கலாம் தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பழைய பிளேலிஸ்ட் பாருங்கள். அண்ட் நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டடி இன் யூகே, ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பற்றி. அண்ட் எப்பவும் போல் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், அண்ட் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு, ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து இங்கே வந்து பிஆர் வாங்கலான்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து யூகே வரும்போது உங்கள் ஸ்டடி வீசா பார்த்தீங்கன்னா Tier 4 ஸ்டடி வீசா வந்திருக்கும். அண்ட் நீங்கள் அந்த Tier 4 வீசா வந்து Tier 2 ஆக்கணும். Tier 2 வந்து தான் வந்து ஸ்பான்சர்ஷிப் வீசாஸ். அண்ட் இந்த ஸ்பான்சர்ஷிப் வீசாக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜாப்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் இருக்கணும். அண்ட் he should be ready to sponsor you to work in UK. And the minimum requirement for working in UK as a Tier 2 sponsorship job வந்து you should be earning £30,000. அண்ட் உங்களோட ஸ்பான்சர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு £2,000 வந்து ஹோம் ஆஃபீஸ்க்கு பே பண்ணணும். அது வந்து உங்களோட COS ஜெனரேஷன் as well as உங்களை வந்து அவங்க வந்து எலிஜிபிலிட்டி ஆஃப் ஒர்க் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அதை வந்து அவங்க ஹோம் ஆஃபீஸ்க்கு அந்த ஃபீ பே பண்ணணும். ஸோ இது பே பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிருச்சு. அண்ட் Tier 4லேருந்து Tier 2 ஜென்ரல் வீசாக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா யூஆர் now working for that specific employer. அந்த எம்ப்ளாயர் கிட்ட வந்து நீங்கள் 5 years ஒர்க் பண்ணணும். அண்ட் நீங்கள் வேணால் எம்ப்ளாயர் சேஞ்ச் பண்ணலாம் in the middle of these 5 years, but it should be continuous employment. Okay my friends, இந்த 5 yearsல வந்து நீங்கள் வந்து 180 days வந்து யூகேக்கு வெளியில் இருக்கக்கூடாது. இது நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்கள் பிஆர் நீங்கள் இன்டெஃபினைட் லீவ் டு ரிமைன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ முன்னாடியே உங்களுக்கு இது சொல்லிடுறேன்னா, அண்ட் 90 days கண்டினியூஸாக வந்து நீங்கள் யூகேக்கு வெளியில் இருக்கக்கூடாது in a year. It's very very important. So don't forget this. I'll repeat again. 180 days வந்து நீங்கள் வெளியில் இருக்கக்கூடாது இந்த 5 years, as well as 90 days கண்டினியூஸாக வெளியில் இருக்கக்கூடாது in UK. And this will be noted. நீங்கள் எப்போ நீங்கள் உங்களோட இன்டெஃபினைட் லீவ் டு ரிமைன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, அண்ட் எப்போ நீங்கள் வந்து யூகேக்கு வெளியில் போகிறீங்களோ அந்த டேட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் கேட்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது. ஸோ இட்ஸ் நோ வே தட் யூ கேன் எஸ்கேப். அண்ட் இஃப் தெர் இஸ் அ ரீசன் நீங்கள் வந்து அங்கே போயிருக்கீங்கன்னா வந்து சில பேருக்கு ஆயிருக்கு இந்த மாதிரி, அவங்க வந்து லீகல் அட்வைஸ் எடுத்திருக்காங்க எப்படி வந்து அதை ப்ரொசீட் பண்ணும் அவங்களோட இன்டெஃபினைட் லீவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஒரு பிரேக் இருந்திருக்கு, அந்த பிரேக்கை நீங்கள் கவர் பண்ணி கூட உங்களோட 5 years நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஐ வுட் சஜஸ்ட் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து பிரேக் எடுக்காதீங்க. அண்ட் நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாம் ஃபார் 5 years வந்து யூ நீட் டு ரீஸ்டார்ட் இட் அகேன். அந்த சினாரியோ நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து 5 years கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அண்ட் உங்களோட ஜாப் வந்து கண்டினியூஸாக இருந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து ILRக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து இன்டெஃபினைட் லீவ் டு ரிமைன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் PR அண்ட் நாட் அ சிட்டிசன்ஷிப். அண்ட் இன்டெஃபினைட் லீவ் டு ரிமைன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட மெயின் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணும்னா உங்களோட COS சர்டிஃபிகேட். COS என்னென்னா வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப். இது வந்து உங்கள் எம்ப்ளாயர் கொடுப்பாங்க. அண்ட் உங்கள் எம்ப்ளாயர் கிட்டேருந்து உங்கள் ஜாப் ஆஃபர் அண்ட் ஜாப் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். அண்ட் உங்களோட பே ஸ்லிப்ஸ், உங்களோட P60 டாக்குமெண்ட் என்னென்னா அது வந்து உங்களோட எவ்ரி இயர் வந்து நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்கன்னு. திஸ் ஆக்சுவலி ஷோஸ் that you have got a minimum threshold of salary which is required to get ILR. அண்ட் அது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு £30,000 மேலே இருக்கணும். ஸோ அது வந்து P60 டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அடுத்தது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வந்து நீங்கள் யூகேக்கு வெளியில் போயிருக்கீங்க, அந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. இப்போ நீங்கள் இந்தியா ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் வந்து இதில் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டிப்புலேட்டட் டேஸ்க்கு உள்ளே இருக்கணும். ஸோ தட் தே வில் செக். அடுத்தது உங்களோட பில்ஸ், நீங்கள் வந்து யூகே வந்த அப்புறம் as much as possible ensure that there are bills in your names. And
நீங்கள் வந்து உங்கள் யூட்டிலிட்டிஸ், உங்களோட கவுன்சில் டேக்ஸ், இந்த மாதிரி எல்லா பில்ஸ் வந்து நீங்கள் கொலெக்ட் பண்ணி சேஃபாக வைங்க. அண்ட் உங்களால் மெயின் பேப்பர் காப்பி உங்களால் வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, பட் டிஜிட்டல் காப்பி எப்போவுமே வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்கள் பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பில்ஸ்க்கு அப்புறம் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இப்போ ஆன்லைனே வந்துருச்சு. நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட் 6 monthsோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்பாங்க. அதுலேயே உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கும், as well as உங்களை மினிமம் த்ரெஷோல்ட் ஆஃப் எவ்வளோ உங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது அதில் கேட்டுரும். லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து உங்களோட லைஃப் இன் யூகே டெஸ்ட். லைஃப் இன் யூகே டெஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் தான். இதுக்கு ஒரு புக் கிடைக்குது, நான் இங்கே உங்கள் போட்டிருப்பேன். இந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே போதும். இதில் வந்து பேசிக்லி வந்து பிரிட்டிஷோட ஹிஸ்ட்ரி இருக்கும். எப்படி வந்து இவங்க வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர் ஃபோர் ஃபாதர்ஸ் டு இப்போ இருக்க கரண்ட் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது அண்ட் பார்லிமெண்ட் எப்படி ரன் ஆகுது, அதை பற்றி வந்து ஒரு ரொம்ப ஹை லெவல் சம்மரியாக கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 40 minutesக்கு டெஸ்ட் இருக்கும் அண்ட் 40 or 42 questions இருக்கும். அண்ட் யூ நீட் டு கெட் 28 or 32 ஆன்சர்ஸ் ரைட். இட்ஸ் வெரி வெரி ஈஸி டெஸ்ட். அண்ட் கன்சிடரிங் நம்மளோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் நம்ம ரொம்ப ஈஸியாகவே இது பாஸ் பண்ணிடுவோம். ஸோ அது ஒரு மெயின் ரிக்குவயர்மெண்ட். அண்ட் அந்த ரிக்குவயர்மெண்ட்டோட பாஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபைலில் நீங்கள் அட்டாச் பண்ணிடுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நார்மல் உங்கள் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து அது பேமெண்ட் பண்ணணும் அண்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க அண்ட் உங்களோட பயோமெட்ரிக்ஸ் எடுப்பாங்க. பயோமெட்ரிக்ஸ் எடுத்துகிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி இல்லை நீங்கள் வந்து நார்மல் ப்ராசஸில் போகிறீங்களோ அது பொறுத்து உங்களுக்கு ஸ்டிப்புலேட்டட் டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ரையாரிட்டியில் போனீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து டிசிஷன் வந்துடும். இல்லை வந்து உங்களுக்கு 6 monthsக்குள்ளே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 6 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு டிசிஷன் வரும். அது உங்களோட நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க அது பொறுத்து தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஐஎல்ஆர் வந்துடும். வந்த அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு புது பயோமெட்ரிக் கார்டு வந்துடும். அண்ட் இந்த பயோமெட்ரிக் கார்டு வந்த அப்புறம் 12 months ஃப்ரம் த டேட் யூ காட் யூர் ஐஎல்ஆர் டிசிஷன் யூ கேன் அப்ளை ஃபார் சிட்டிசன்ஷிப். அண்ட் சிட்டிசன்ஷிப்க்கு ஒரு சிமிலர் ப்ராசஸ் தான். அண்ட் இது வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். அண்ட் அது முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பும் கிடச்சிரும் இஃப் யூ ப்ரிஃபர். அண்ட் நீங்கள் சிட்டிசன்ஷிப் யூகேல எடுத்திங்கன்னா யூ காட் டு லெட் கோ ஆஃப் யுவர் இந்தியன் சிட்டிசன்ஷிப். இங்கே டியூவல் சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் இல்லை. ஸோ அது உங்கள் மைண்ட்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் லைஃப் வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களோட பிஆர் அண்ட் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளர் ஃபார் ஈவன் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் வந்து யூ வெரி சீரியஸ் டு ஸ்டே இன் திஸ் கண்ட்ரி அண்ட் காட் ஃபார்பிட் யூ ஹவ் காட் அ ஜாப் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் யுவர் கோர்ஸ். எப்படி வந்து நீங்கள் பிஆர் எடுக்க முடியும்? அண்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து 2 years கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க மாஸ்டர்ஸ்க்கு. நீங்கள் 2 years கோர்ஸ் முடிச்சிட்டு அப்புறம் யூ ஸ்டார்ட் யுவர் 2 years ஆஃப் PSW அண்ட் பை தி எண்ட் ஆஃப் 2 years ஆஃப் PSW யூ ஹவ் ஸ்டில் நாட் காட் யுவர் ஜாப். தி அதர் ஆப்ஷன் வாட் யூ கேன் டூ, என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா வந்து நீங்கள் உங்கள் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணலாம். உங்கள் பிஹெச்டி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 3 years கோர்ஸ் இருக்கும் பிஹெச்டிக்கு. அண்ட் இந்த 3 years கோர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட தீசிஸ் எழுதுறதுக்கு ஒரு 4 years ஆயிரும். ஸோ நியர்லி யூ ஹவ் நவ் டன் 7 years in UK considering your UG, your PSW and your PhD and your thesis. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 years இருக்குது. யூ ஹவ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் 8 years now. அண்ட் யூகேல வந்து ஒரு ரூல் இருக்குது, இஃப் யூ ஹவ் ஸ்டேட் 10 years in UK you automatically qualify for PR. இந்த ரூல் வந்து ஜாஸ்தி பேர் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஐம் டெல்லிங் யூ ஹியர் ஸோ தட் யூ அவேர் ஆஃப் இட். அண்ட் இந்த 2 years வந்து நீங்கள் மேபி உங்களோட ஸ்பௌசஸை வந்து நீங்கள் வந்து படிக்க வைக்கலாம். படிக்க வைக்கும்போது யூ ஆல்சோ கெட் யுவர் வீசா அண்ட் யூ ஆர் நவ் குவாலிஃபைட் ஃபார் 10 years ஆஃப் தட் ஸ்பேன் விச் இஸ் ரிக்வயர்ட் பை UK government to get your PR. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது யூ கேன் திங்க் ஆஃப். பட் டோன்ட் கோ இன் திஸ் ரூட் அன்லெஸ் யூ வாண்ட் டு டூ யுவர் PhD. அண்ட் இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, யூ வாண்ட் ஸ்டே இன் UK அண்ட் யூ ஹவன்ட் ஃபவுண்ட் அ ஜாப், அப்போனா வந்து நீங்கள் இது யோசிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அ ஃபுட் ஃபார் தாட் ஃபார் யூ. அண்ட் ரெஸ்ட் வந்து உங்களோட ஆப்ஷன் தான் வந்து. அண்ட் மோஸ்ட்லி வந்து ட்ரை டு கெட் யுவர் ஜாப்ஸ். நீங்கள் வந்து யூஜி முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புட் யுவர் ஃபுல் ஹார்ட் ஒர்க். நான் முன்னாடி இருக்க வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி வந்து நீங்கள் உங்கள் ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம் உங்கள் ஸ்பான்சர்ஷிப்ஸ்க்கு. டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் another option which students do take to get PR in UK. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் 5 yearsல எப்படி நீங்கள் உங்களோட PR எடுக்கலாம், as well as 10 yearsல எப்படி நீங்கள் உங்கள் PR எடுக்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 5 yearsல வீசா முடிச்சுட்டு உங்கள் PR எடுக்க பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து நர்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபஷனை வந்து யூகேல பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் வெரி சிமிலர். எப்படி வந்து நீங்கள் உங்கள் ஜாப்ஸ் அப்ளை பண்ணணும், நீங்கள் இங்கே இருக்க NHS வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஜாப் ப்ரொஃபைல் மேட்ச் ஆச்சு அண்ட் உங்களுக்கு அந்த ஜாப் ஆஃபர் கிடச்சிச்சுன்னா
அண்ட் இட்ஸ் சேம் சிமிலர் ப்ராசஸ். நீங்கள் இங்கே யூகே வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் இந்த அப்புறம் நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களோட ஐஎல்ஆர் அண்ட் ரெசிடென்சி இஸ் வெரி சிமிலர் டு ஹவு தி ப்ரீவியஸ் ப்ராசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க இந்தியாவில், அண்ட் நீங்கள் வந்து யூகேக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் ஜாப் கிடச்சிருச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 3 இயர்ஸோட வீசா கிடைக்கும். அண்ட் அந்த 3 இயர்ஸ் வீசாக்கு அப்புறம் வந்து நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அண்ட் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண அப்புறம் நீங்கள் அகைன் ஐஎல்ஆர் அப்ளை பண்ணலாம் அண்ட் உங்கள் பிஆர் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுதான் வந்து both for nurses as well as for professionals. And இப்போ வந்து for tier 1 visa for business investors, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் யூகே வராமலே வந்து உங்களோட பிஆர் வந்து 2 இயர்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். அது எப்படின்னா வந்து if you invest £1 million to £10 million, you get PR based on the amount you invest. இப்போ நீங்கள் 10 million இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்லேயே உங்கள் பிஆர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து tier 1 இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ரூட் ஃபார் யூ டு கெட் பிஆர் ஆல்சோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து டிபெண்டன்ட் வீசா. இப்போ உங்கள் ஸ்பௌசஸ் வந்து யூகே வந்திருக்காங்க அண்ட் உங்களோட ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து பிஆர் கூட வாங்கலாம். அண்ட் அவங்க வந்து உங்களோட 5 இயர்ஸ் வந்து யூகேல இருக்கணும். அண்ட் இங்கே அட் தி எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணுங்கள், ஜாஸ்தி இண்டிவிஜுவல்ஸ் வந்து இதை மறந்துடுறீங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட பில்ஸ் வந்து உங்கள் பேரில் as well as உங்கள் ஸ்பௌஸ் பேரில் இருக்கணும். அண்ட் இது வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஏன்னா இதுதான் வந்து உங்களோட ப்ரூஃப் நீங்கள் வந்து கவர்மெண்ட்க்கு கொடுக்குறீங்க that they have stayed in UK for 5 years and they have also been contributing. So that is very important. Don't forget, don't keep the bills only on your names. As well as இங்கே வந்து நீங்கள் யூகேல வந்து உங்கள் டிபெண்டன்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம், which is a very good added factor. And அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களோட ஜாப் ப்ரொஃபைல்ஸ் as well as அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், அவங்களோட பே ஸ்லிப்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். that is very very key. அண்ட் அடுத்த மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து அவங்க வந்து எல்லாமே அதர் பண்ணும். நீங்கள் என்ன டெஸ்ட் எழுதுனீங்களோ லைஃப் இன் யூகே அவங்களும் அந்த டெஸ்ட் எழுதணும். ஸோ தட் இஸ் த ஒன்லி திங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ரொம்ப சிமிலர் ப்ராசஸ். நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் வந்து உங்கள் டிபெண்டன்ட்க்கு. அண்ட் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை டெஃபினட்டாக அட்டாச் பண்ணுங்கள். இங்கே வந்து ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், அது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சைல்டோட பிஆர். உங்கள் சைல்டு வந்து யூகேல பார்ன் ஆச்சுன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் பிஆர் வாங்கலாம். இல்லை நீங்கள் அவங்க இந்தியாவிலே வந்து பிறந்திருந்தாங்கன்னா நீங்கள் இங்கே யூகே வந்த அப்புறம் திருப்பி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் சைல்டு வந்து உங்கள் பிஆர் விச் இஸ் ஐஎல்ஆருக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் சைல்டு நீங்கள் பார்ன் ஆகிருந்துச்சுன்னா யூகேல வந்து அவங்களுக்கு வந்து டுவல் ரூட் இருக்குது. அவங்க வந்து யூகே சிட்டிசன்ஷிப்பே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து இல்லை உங்கள் நேஷ்னாலிட்டி இந்தியாவே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சைல்டு பர்த்தை வந்து நீங்கள் திருப்பி இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வீசா எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து நீங்கள் இங்கே யூகே வந்து அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் ஸ்டடி வீசாக்கு இங்கே வரும்போது வீசா டைமில் வந்து நீங்கள் கோர்ஸ் முடிக்க முன்னாடி உங்கள் சைல்டு நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து மேபி there would be few questions raised whether you have come here for settlement based on your child. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ that is only one intricacy. I'm sure no one is planning to do those kind of things. But இது மாதிரி ஆயிருக்கு situations where people have tried to use their brains in the wrong way and try to do things. But it's just for your information. I'm sure பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. ஓகே, அடுத்தது வந்து இல்லீகலாக வந்து இங்கே யூகேல வந்திருக்க ஆளுங்களுக்கு வந்து எப்படி வந்து இங்கே பிஆர் வாங்க முடியும்னு. இங்கே யூகேல ரூல் எப்படின்னா வந்து இஃப் யூ ஸ்டேட் ஆர் ஓவர் ஸ்டேட் இன் யூகே ஃபார் மோர் தென் 20 years you would automatically be entitled to PR. அண்ட் இந்த மாதிரி ஆயிருக்கு சில பேருக்கு. அண்ட் ஜாஸ்தி பேர் வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் இங்கே வந்திருக்காங்க அண்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி அவங்க பிஆர் வாங்கியிருக்காங்க. அண்ட் there's also been scenarios where people have been sent back to their countries. So it's just for your information. It's not for something which I want you guys to do it. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து நான் கவர் பண்ண போகிறேன். இது தயவு செய்து கேட்டுக்கோங்க. ஏன்னா this will have a huge implication on your PR decision. அது என்னன்னா வந்து வாட் ஆர் த திங்ஸ் விச் யூ ஷுட் நாட் பி டூயிங் அண்ட் வாட் குட் ஹாவ் அண்ட் அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நீங்கள் கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த இது மைண்ட்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நீங்கள் யூகே வந்த அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அது தான் வந்து உங்கள் கிரிமினல் அண்ட் போலீஸ் ரெக்கார்ட். எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இங்கே யூகேல உங்களுக்கு இருக்கக்கூடாது. இது வந்து கடைசியில் செக் பண்ணுவாங்க அவங்க அது. அண்ட் இது வந்து செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களோட பேர், உங்களோட என்ஐ நம்பர் போட்டானே வந்து எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும் லெஃப்ட் டு ரைட். பீட் யுவர் டிரைவிங் ரெக்கார்ட்,
be it your any kind of behavioral record which has been recorded here. ஸோ மேக் ஷுர் நீங்கள் எந்த தப்பான விஷயத்துலவும் நீங்கள் இங்கே வந்து இன்வால்வ் ஆகிறதில்ல. ஐம் ஷுர் நீங்கள் இது பண்ண மாட்டீங்க. பட் ஐ வாண்ட் ஸ்ட்ரெஸ் வெரி இம்பார்ட்டன்ட்லி, நீங்கள் 5 years நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே இருந்திருப்பீங்க. ஒரு சிம்பிளான ஒரு மிஸ்டேக்கால் ஒன் டே நீங்கள் ஏதாவது ரேஷ் டிசிஷன் எடுத்ததால் you don't want your decision to stay in UK go bad. So that's very important. Make sure that driving rules நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இங்கே வந்து எல்லா கேமராஸ் எல்லாமே இருக்குது. டோன்ட் ஓவர் ஸ்பீட். ஒரு செட் லிமிட்டுக்கு மேலே ஓவர் ஸ்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஃபைன்ஸ் வரும், as well as வந்து கிரிமினல் ரெக்கார்டாகவும் ஆக சான்சஸ் இருக்குது ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா. ஸோ மேக் ஷுர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டிரைவிங் ரூல்ஸ் பிஃபோர் யூ ஸ்டார்ட் டு டிரைவ். யூ கெட் யுவர் லைசன்ஸ், ப்ராப்பர் லைசன்ஸ் பிஃபோர் யூ டிரைவ். எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஐம் ஷுர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாமே வந்து இங்கே வந்து வரும்போது யூ வில் அதர் டு திஸ் ரூல்ஸ் இன் எனி கண்ட்ரி you go. So make sure that அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன ஃப்யூச்சரில் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். யூ கேன் நாட் ஃபேக் யுவர் அப்ளிகேஷன். நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து ஏதோ கன்விக்ஷன் இருக்குது, ஆனால் நீங்கள் அந்த கன்விக்ஷன் போடலைன்னா எப்படியும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அண்ட் உங்களோட ப்ரொஃபைலை வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்டே பண்ணிடுவாங்க. அண்ட் நீங்கள் பே பண்ண £3,000 £3,500 எல்லாமே will go as a waste. And you got to reapply with the right conviction. நீங்கள் என்ன கன்விக்ட் ஆகிருக்கீங்களோ அதை பற்றி போடுறது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் ஆயிரும். ஸோ மேக் ஷுர் தட் யூ டோன்ட் கெட் இன் டு தோஸ் கைண்ட் ஆஃப் ட்ரபிள்ஸ். அடுத்தது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் அண்ட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி. கிரெடிட் ஸ்கோர் அண்ட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி எப்படி இங்கே இங்கே வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நீங்கள் பில்ட் பண்ணலாம்னா வந்து நீங்கள் ஏதாவது லோன்ஸ் எடுத்திருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் அண்ட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இம்ப்ரூவ் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் வந்து அது ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூகேல வந்து நீங்கள் வந்து உங்கள் பேமெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக பே பண்ணலன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பிரிங் இட் டவுன் அண்ட் இட் வில் கோ ஸோ பேட் தட் இஃப் யூ ஆர் ஃபைல் ஃபார் பேங்க்ரப்ட் you can forget about getting your PR. So make sure that நீங்கள் ஏதாவது லோன்ஸ் எடுக்கிறீங்க இல்லை கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அதோட பில்ஸ்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் பே பண்ணிட்டே வரீங்க. அண்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்கள் கிரெடிட் ரேட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். நாளைக்கு உங்களோட ப்ரொஃபைலும் வந்து ரொம்ப பெட்டராக காமிக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் சோஷியல் ப்ரொஃபைலிங். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஹோப்ஃபுல்லி வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து மைண்ட்ஃபுல்லாக வச்சுப்பீங்க நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் உங்களுக்கு வந்து PR வாங்குறதுக்கு nothing is going to stop if you just adhere to it. Brexit has happened. Both EU and non-EU professionals are in the level playing field. அவங்களுக்கும் வந்து வீசா வாங்கி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து இட்ஸ் த பெஸ்ட் டைம் for all you students as well as all you professionals who are in India to come here in UK and make a name for yourself and succeed here in UK and get a PR in UK. நான் அதுதான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இங்கே இருக்கேன். அண்ட் உங்களுக்கு எந்த கொஸ்டின் இருந்தாலும் எப்பவும் போல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் I'll see you on another video. ஹோப்ஃபுல்லி இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you. Take care. Bye-bye.